ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சக்தியை கார்த்தியோட வீடை கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே அவங்க வராங்க. அப்போ ஐஸ்வர்யா அங்கே இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சார் எங்கே, நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சக்தி சொல்லவோ, கார்த்தி வெளியே போயிருக்கிறான், நான் அவனோட அண்ணி தான், நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை என்கிட்டே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் சக்தி சொல்லாமல் தயங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எந்த விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லலாம், நாங்கள் எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் இருந்துகிட்ருக்கோம், அதனால நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள் அப்படிங்கவோ, அப்போ சக்தி எல்லா விஷயத்தையும் ஐஸ்வர்யாட்ட சொல்லியிருந்தாங்க. தீபா உயிரோட தான் இருக்கிறாங்க, நான் தான் தீபாவை காப்பாற்றி என் வீட்டில் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க, ஏன் தீபா காணாமல் தானே போயிருக்கிறா, உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது, ஆமாங்க எங்களுக்கு தெரியும், நாங்களும் தேடிக்கிட்டு தாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஐஸ்வர்யா போய் சொல்லியிருந்தாங்க. அப்போ சக்தியை அதை நம்பியிருந்தாங்க. ஆமாங்க, தீபாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, ஒரு ரவுடி அவனை துரத்திக்கிட்டே இருக்கிறான், சொல்லப்போனால் அவனுடைய பேர் துங்கா, அவன்கிட்ட காப்பாற்றி தான் நான் தீபாவை நான் என்னுடைய வீட்டில் வச்சிருக்கிறேன், அதனால சீக்கிரமாக நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. கார்த்தி சார்ட்ட இதை பற்றி பேசணும், அதுக்காக தான் வந்து அப்படிங்கும்போது, கார்த்திகிட்ட நான் சொல்லிக்கிடுது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஃபோன் நம்பர் தாங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கார்த்திக்கு நானே சொல்லிடுறேன், தீபாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது, உடனே சக்தி சரி அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுங்க அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி சார் ஏற்கனவே வந்திருக்கிறாரு எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்க பரவாயில்ல, அதனால் எனக்கும் அந்த அட்ரஸை கொடுங்க அப்படிங்கவும் சக்தி அவங்க அந்த அட்ரஸை கொடுக்குறாங்க. சரி நான் கொஞ்ச நேரத்தில் நான் கார்த்தியோட வாரேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் சக்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ இந்த வீட்டில் இருக்கிறது தீபா இல்லைன்னு உண்மை தெரிஞ்சிருச்சுது. அது மட்டும் இல்லாமல் தீபாவை இந்த நர்ஸு வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறா, இது கார்த்திக்கு தெரிஞ்சிடக்கூடாது. துங்கான்னு சொன்னப்பட்டது, இப்போ ஒருத்தன் வந்தான், அவன் பேர் தான் துங்கா. அப்போ அவன் தேடிக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிற கீதாவை தான். அப்போ ஆக மொத்தத்தில் நம்ம இது எல்லாத்தையும் கார்த்திக்கு தெரியாமல் இது எல்லாத்தையும் நம்ம மறைச்சிடணும். அப்போ துங்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா அவன் தீபாவையும் கடத்திடுவான், அதே மாதிரிக்கு கீதாவையும் பற்றினா நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடி பார்த்தோம்னா ஐஸ்வர்யா உடனடியாக சக்தியோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க மீனாட்சி வந்துருந்தாங்க. நல்ல ஐஸ்வர்யா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, அதான் நான் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய வேலையெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ சக்தி நர்ஸ் உன்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா, அதை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எங்கே போகிற, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும், அதை நான் நடக்க விட மாட்டேன், இப்போ கார்த்திக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கவோ, அப்போ ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. கார்த்திக்கு ஃபோன் பண்ணுனா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே கெட்டு போயிடும், இவளை பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ மீனாட்சி கார்த்திக்கு ஃபோன் பண்ணும்போது பார்த்தோம்னா தலையில் ஒரு இது வச்சு அடிச்சிருந்தாங்க. அடிச்சதுமே மீனாட்சி ஐயோ என்ன பண்ணிட்டு அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ உண்மையை சொல்லக்கூடாது, அதுக்காக நான் என்னனாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன், அந்த தீபா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட கை காலெல்லாம் கட்டி அவங்க ரூமுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க. மீனாட்சியும் எந்திக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி மயக்கமானதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, நல்ல வேலையை மயக்கம் மட்டும் உழுந்துட்டா, இவ கொஞ்ச நேரத்துக்கு எந்திக்க மாட்டா, அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சக்தியோட வீட்டுக்கு போகும்போது பார்க்குறாங்க. துங்கா அங்கே காரை வச்சுக்கிட்டு அவங்க நின்றுட்டு இருக்கவோ ஐஸ்வர்யா அவங்கள பார்க்குறாங்க. பார்த்ததுமே துங்கா கிட்ட இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஓடி வராங்க. அப்போ துங்கா பார்க்குறாங்க, நீங்கள் தானே ஆனந்தோட தம்பி ஒய்ஃப் அப்படிங்கும்போது, ஆமாங்க அப்படிங்கிறாங்க. என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட தான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வந்து அப்படிங்கும்போது, என்னங்க விஷயம் அப்படிங்கவோ, நீங்கள் கீதாங்கிற ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க துங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியுங்க, அந்த கீதா எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவோ, இதை கேட்டதுமே துங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கெங்கே இருக்கிறா அப்படிங்கும்போது, என் கூட வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்வர்யா அவங்க துங்காவோட போகிறாங்க சக்தியோட வீட்டுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா மீனாட்சி தான் காட்டுறாங்க. மீனாட்சி மயக்கத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க எந்திக்க முடியாமல் மயக்கத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ துங்கா அவங்க ஐஸ்வர்யாவோட அவங்க சக்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தோம்னா அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே தானே இருக்கிறதா சொன்னாங்க, பார்த்தா ஒருத்தரையும் காணல் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி இவங்க வரதுக்கு முன்னாடியே தீபாவையும் சக்தியும் அவங்க காப்பாற்றிருப்பாங்க. ஏன்னா எஃப்எம் ரேடியோ மூலியமா அவங்க தீபாவை பற்றி அவங்க விஷயம்லாம் கார்த்தி தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்து அவங்க சக்தியோட வீட்டுக்கு வந்திருக்கும் போது சக்தி இந்த விஷயத்தை கண்டிப்பாக கார்த்திட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் ஐஸ்வர்யாட்ட சொல்லிட்டேன், தீபா உயிரோட இருக்கிறதையும் தன்னுடைய வீட்டில் தான் இருக்கிறதையும் நான் ஐஸ்வர்யாட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சக்தி கார்த்திட்ட சொல்லியிருக்கலாம். இதனால ஐஸ்வர்யாவில் அவங்க ரெண்டோடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லிட்டு கார்த்தி அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றி தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.